வெல்கம் டு ரெயின்போ ஏஞ்சல் சேனல். நம்ம இன்றைக்கி கொண்டக்கடலை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். கொண்டக்கடலையை கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்துக்கணும். பிறகு காய்கறியெல்லாம் அரைஞ்சி வச்சுப்போம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், அதில் போடுற காய்கறி கத்திரிக்காயையும் அரிஞ்சு வச்சு தண்ணியில் போட்டுக்குவோம். இப்போ சட்டியை வச்சு எண்ணெய் காய்ஞ்ச பிறகு வெந்தயத்தை போட்டு தாளித்து எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகு போட்டு தாளிச்சுப்போம். எப்படி புளிக்குழம்பு வைக்கிறோமோ அதே மெத்தடு தான். கடுகு நல்லா தாளித்து பொரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தெல்லாம் இதில் போட்டுக்குவோம். இப்போ நல்லா வெங்காயத்தை செவந்து வர அளவுக்கு வறுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கலைன்னா நமக்கு அது டேஸ்ட்டே இருக்காது. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்கிற பூண்டை போட்டு ஆட் பண்ணிப்போம். பூண்டு எந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறீங்களோ அந்தளவுக்கு குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிப்போம். இப்போ இதுவும் நல்லா வதக்கின பிறகு கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்குவோம். தக்காளி நல்லா வதங்கினா தான் குழம்பு ருசியாக இருக்கும். அதில் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு உப்பும் ஆட் பண்ணிப்போம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை இதில் போட்டுக்குவோம். அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிப்போம். இப்போ இந்த வேக வச்சுருக்கிற கொண்டக்கடலையை இதில் ஆட் பண்ணிப்போம். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிப்போம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அதில் ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிப்போம். இந்த குழம்பெல்லாம் மறுநாள் தோசைக்கு, இட்லிக்கு இதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ மல்லித்தூளும் மிளகாத்தூளும் நீங்கள் எந்த அளவுக்கு குழம்புக்கு போட்டுப்பீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு 3 பேர் சாப்பிட்றதுக்கு 4 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 4 ஸ்பூன் மல்லித்தூள், 5 ஸ்பூன் மிளகாத்தூள் அதை போட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். உரப்பாக நல்லா காரச்சாரமாக இருக்கும். ஏன்னா நம்ம அதில் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஃப்ளேவர் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா வதக்கின பிறகு தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதிஞ்சு வரணும். இப்போ நல்லா குழம்பு கொதிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டால் போதும். புளி கலந்து இன்னும் நல்லா கொதிக்கணும். அந்த புளி வாடையெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா குழம்பு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிஞ்ச பிறகு இப்போ கொஞ்சம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதையும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம்னா கொண்டக்கடலை குழம்பு நமக்கு ரெடி. இது நம்ம வெள்ளை கொண்டக்கடலையும் வச்சு பண்ணலாம், கருப்பு கொண்டக்கடலையும் வச்சு பண்ணலாம். எது விருப்பமாக. கருப்பு கொண்டக்கடலைனா நாளே ஊற வச்சுட்டு பண்ணுங்கள். இது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்ச பிறகு கூட 2-3 விசில் விட்டு நம்ம குழம்பு வச்சிடலாம். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நல்லா குழம்பு கொதிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பரிமாறிக்கலாம். இப்போ நம்ம சாதம், அப்பளம், வடகம்லாம் வறுத்து வச்சு அதுக்கு இது நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.